ஏங்க, நான் கிளம்பி எம்புட்டு நேரம் ஆகுது. சீக்கிரமா வாங்க. எம்புட்டு நேரம் இப்படி என்னை நிக்க வைப்பீங்க? அதனடி இந்த பொம்பளைகளுக்கு மட்டும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா போதும், அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் ஆட்டம் முகம் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. என்னடி காரணம்? உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியுதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் கூட வெளியே போகணுன்னா சந்தோஷமா இருக்காதா என்ன? அந்த சந்தோஷம் தான் இது. எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. அப்படின்னா நான் வெளியே கூட்டிட்டு போற நேரம்லாம் நீ சந்தோஷமா இருக்கணும்ல? அதெல்லாம் இல்லையே. இது புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்கே. இருக்கும். எக்ஸ்ட்ராவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நிஜமா தாண்டி சொல்றேன். சும்மா பல 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 பலன்னு தக்க தக்க தக்கன்னு அப்படியே மின்னுற தெரியுமா? மின்னுறாங்க. நான் என்ன மின்னுறதுக்கு தங்கமா இல்லை வைரமா மின்னுறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பவும் போல தான் இருக்கேன். நீங்கள் இப்போ சட்டி எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி, ஏற்கனவே சொன்னதுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க அளவோட பேசு. எங்க அம்மா தான் கண்காணிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காம்ல, அதனால ஜாக்கிரதையா இரு. நீ பிசாட்டி எதையாவது சொல்ல, அந்த பொம்பளை போய் எங்க அம்மா கிட்ட சொல்ல, என் தம்பியோட கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே ருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. நீங்க வேற. அதானே, பொம்பளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கப்புன்னு பத்திக்கு விட. அடியே, அத்தனையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. உங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு என்ன சுத்தமா மறந்துடாத. அதை எப்படி மறப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வர சொல்லியிருக்கு. நீங்களும் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுங்க. வரலப்பா, என்னாலலாம் முடியாது. உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாரு, அவருக்கு பதில் சொல்லணும். என்னால அதெல்லாம் முடியாது. நீயே இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு மெதுவா நிதானமா எப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லு, அப்ப வந்து கூப்பிட்டுக்கிறேன். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அப்படி உங்களை என்ன சொல்லிட்டாராம்? ஒன்னும் சொல்லலாம் மாட்டாரு. ஏதாவது கேள்வி கேட்பாரு. அவர் உன்னை கேட்க, நான் உன்னை சொல்லி அது எதுக்கு? அம்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் சரி. உங்க தம்பி ஃபோன் பண்ணாங்களா? எதுக்கு கேக்குற? இல்லைங்க, உங்க அண்ணன் ஜாக்சனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களாம். அப்புறம் ஜேம்ஸ் தான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாராம். அதான் கேட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு வர சொல்லிருங்க, சரியா? சரி சரி, கூட்டிட்டு வர சொல்றேன். இப்ப கிளம்புவோமா? ஆமாடி, ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். மாசமா இருக்கிற பொம்பளைங்க பளபளன்னு இருப்பாங்களோ? இப்போ உன் முகத்துல கொஞ்சம் பளபளப்பு நல்லாவே கூடி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்போ எங்க அம்மா சொல்லும் பொம்பளை பிள்ளையா இருந்தாதான் இப்படிலாம் பளபளன்னு இருக்கும்னு. நாங்க பிறக்கும்போது எங்க அம்மா முகம் அப்படியே, நாங்க வயிற்றுல இருக்கும்போது எங்க அம்மா முகம் அப்படியே பளபளன்னு நினைச்சா தெரியுமா? அப்போ ஒருவேளை பொம்பளை பிள்ளையா இருக்குமோ? இருந்தா என்னடியே? எனக்கு உங்களை மாதிரி பையன் தான் வேணும். எனக்கு உன்ன மாதிரி பொண்ணு தான் வேணும். அநேகமா பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், சீக்கிரமா பெத்து கொடு. ஏற்கனவே நான் உங்களை கரைச்சி பண்றது பத்திலியாக்கும். இப்போ பொம்பளை பிள்ளை வேற வேணுமாம்ல? பொம்பளை பிள்ளை? அதெல்லாம் முடியாது. ஆம்பளை பிள்ளை தான் வேணும், அதுவும் உங்களை மாதிரியே. சரி, 2 பெத்து கொடு. ஆமா, அடுத்த செக்கப் எப்ப போகணும்னு சொன்னாங்க? அது 5ஆம் தேதி தான். இப்பெல்லாம் கிடையாது. ஜனவரி 5 தான் டேட் எழுதியிருக்காங்க. சரி சரி, அவங்க கொடுத்த டேப்லெட்லாம் ஒழுங்கா போடுறியா? அதெல்லாம் ஒழுங்கா தான் போடுறேன். வாங்க முதல்ல கிளம்புவோம். உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. கிளம்பவும் மனசு இல்ல. ஆனா நீ என்னை விட உங்க அம்மா வீடு தானே பெருசா நினைக்கிற. நான் அப்படி எங்க சொன்னேன்? அப்ப நான் ஒன்றும் வரல. எங்கேயும் போக வேண்டாம், போதுமா? சரி, உடனே வீஞ்சிக்காத. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். என் செல்லத்துக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும். வா, உங்க அம்மா வீட்டுல இருந்தாதான் எனக்கும் நிம்மதி. இல்லைன்னா தனியா இருப்பியேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப சாயங்காலமா சீக்கிரமா வந்துருங்க, சரியா? சரி வா. பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. யாரிடத்தில் மனசு போச்சு, நூல புலவோ உடம்பு ஆச்சு. ஏடி, அந்த வசந்தி வந்துகிட்டு இருக்கா. நான் இப்போ கோவத்துல ஒன்று பேசுவேன். என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி பேசு. சரி சரி, ஆரம்பி ஆரம்பி. வயசு பிள்ளைக்கு என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? பாட்டு, மண்ணாங்கட்டி பாட்டு. ஒழுங்கு மரியாதையா வீடை குனிஞ்சு நிம்மரு, நல்லா தூரு. அதை விட்டு போட்டு தேவையில்லாம பாட்டு கேக்குது. பாட்டு வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். நானே வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு கிடக்கேன்.
தூக்குறாளாம்ல தூப்பு, மண்ணாங்கட்டி தூப்பு. நீ ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய வேண்டாம். ஒரு வேலையை செஞ்சா ஒழுங்கா செய்யணும். ஒண்ணுக்கு துப்பு இல்லைன்னா உன்னைய வச்சு என்ன செய்ய? ஏமா, எங்க அத்தையெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? என்ன தாங்குன்னு தாங்குவாங்க. நீ சும்மா தேவையில்லாம கத்தாத. இந்த வசந்தி அக்கா வந்திருக்காங்க, நீ அவங்கள கூட ஏத்து பார்க்கல. தாயி, உன் மாமியா என்னமோ சரி கிடையாதுன்னு அக்கம் பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு கிடக்காவல, நீ என்னன்னா இப்படி சொல்ற? எங்க அத்தைய பத்தி எவ அப்படி சொன்னா? அவ நாக்க இழுத்து வச்சுதான் இருக்கணும். எங்க அத்தைய பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? எங்க அத்தை தங்கம்னா தங்கம், பத்திரமத்து தங்கம். எங்க அத்தைய மாதிரி ஊர் உலகத்துல ஒருத்தி இருப்பாளா? சொல்லுங்க பாப்போம். இருங்க, நான் போய் புடவைய மாத்திட்டு வரேன். என்னக்கா வாங்க. வந்தவள உட்கார கூட சொல்லல. இவ வர வரத்துல நமக்கு தலகாலே புரிய மாட்டுக்கு. வாங்க உட்காருங்க. என்ன உன் மவ இப்படி சொல்லுதா? ஆனா எல்லாரும் சொல்லுதாவோ உன் மாமியா சரி கிடையாது, ராங்கி பிடிச்சவ. அந்த பையன்லாம் நல்ல பையன்தான், ஆனா உன் மாமியா தான் சரி கிடையாது அப்படி இப்படிங்கிறாவோ. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. முன்ன பின்ன பொண்ணை கொடுத்துட்டு நாமெல்லாம் கடந்து அவஸ்தைப்படணும். ஐயோக்கா, அவங்கள பாக்குறதுக்கு தான் அப்படி பலாப்பழம் மாதிரி வெளியில முள்ளா தெரிவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஒவ்வொரு சொலையும் இனிக்கிற மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அவங்க குணத்துல ரொம்ப நல்லவங்க. ஆமா, விளங்காதவா பின்ன என்னத்துக்கு ஓ மவளை மூத்தவளை தனி கொடுத்து அனுப்புனா? அப்போ அவ கூடவே தானே வச்சிருந்திருக்கணும். என்னத்துக்கு காரணம் இல்லாமலாம் தனி கொடுத்து அனுப்பியிருக்கா? நீ என்னமோ அவளை பீத்துன்னு ரொம்ப நல்லவ அப்படி இப்படிங்கிற. ஆனா அவ ஊரு புறா ஓ மவளை பத்தி இல்லாத பொல்லாதம்ல சொல்லிட்டு தெரியுதா? முடிங்க. இன்னொரு தடவை அவங்கள பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இந்த வீட்டு வாசல மிதிக்காதீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு அவங்கள பத்தி? என்ன தெரியும் உங்களுக்கு? எந்த தகுதியும் கிடையாது அவங்கள பத்தி பேசுறதுக்கு. மக கோணம் சரி கிடையாது. அதனாலதான் அவ வீம்பு பிடிச்சிட்டு புருஷனை இழுத்துட்டு தனி கொடுத்தனம் போயிருக்கா. ஆனா அந்த அம்மா சொக்க தங்கம் தெரியுமா? என் மகளை தாங்குன்னு தான் தாங்குனாங்க. 3 மாசம் அவங்க வீட்டுல தானே இருந்தா. எப்படி வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? என்ன வேணும்னாலும் அவங்க கைப்பட செஞ்சு கொடுத்தாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள பத்தி சிண்ட முடியதுக்கு வந்துடுறிய. வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு எதுக்குமா பொல்லாப்பு? ஏற்கனவே ஒரு மகளை கொடுத்துட்டு அவ தனி கொடுத்தனம் போயிட்டாலே. இந்த மவளும் அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். எனக்கு என்ன வந்துச்சு? ஓ இஷ்டம், ஓ பாடு, ஓ மவுளுவ பாடு. எவ எப்பேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன? உள்ளத சொன்னா எல்லாத்துக்கும் பொல்லாப்பதான் இருக்கும். அவ உன்னை கழுவி ஊத்துறா, நீ என்னமோ அவளை தாங்குன்னு தாங்குற. நீங்க பாரு வசந்தி, மரியாதையா போயிரு. என் மாவா மட்டும் வந்தானா உன்னை அடிச்சு துரத்தி விட்டுருவா. நான் போனா போதுன்னு விடுதேன். நீ இந்த தெருவாச்சேன்னு இதோட பேச்ச நிப்பாட்டிக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா போயிரு. அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, என் மவா வீம்பு பிடிச்சவா, மூத்தவா. அதான் மாமியா கூட இல்லாம கத்திக்கிட்டு போயிருக்கா. ஆனா என் சின்ன மவா தங்கத்திலையும் தங்கம். மாமியார தாங்குன்னு தாங்குவா. மாமியாரும் என் மவளை தங்கமா பாத்துக்கும். இதுக்கு மேல நீ யாரு? உன்கிட்ட என்ன சொல்லணும்னு அவசியம் இருக்கு? ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. எனக்கு என்ன வந்துச்சு? பேசி பாப்போமேனு வந்தேன். சரி, மனசுல எதையும் வச்சுக்காத. நான் ஏதோ பேச வந்து ஏதோ ஆயிட்டு. சும்மா தான் வந்தேன். நான் நாளைக்கு வரேன்க்கா. வராத போ. அப்பா, எப்படி வந்து பேச்சு கொடுக்குறா? என்ன சொல்றோம் ஏது சொல்றோன்னு பாக்குறதுக்கா? யாருகிட்ட? ஏங்கிட்டியா? நடக்கும். என் மவ கல்யாணம் கட்டாயம் நடக்கும். அப்புறம் இருக்குடி உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியே. என்னம்மா போயிட்டாளா? எப்பா, நமக்குன்னு எங்க இருந்துதான் வருவாள்வளோ தெரியல. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? அவளை சொல்லி என்னடி பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் காரணம் ஓ மாமியா தானே. அதுதானே அனுப்பியிருக்கு. சரி, இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா சரிப்படாது. நீ போய் வேலையை பாரு. அக்கா வரேன்னா நான் போய் சமையலை முடிக்கேன். ஆமாம்மா, அதுவும் சரிதான். அதான் நல்லா கொடுத்து விட்டல. இனிமே இந்த வீட்டுக்கு வருவா? வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. நீ போய் வேலையை பாரு, எனக்கும் வேலை இருக்கு. சரி டி.
என்னத்தை எடுத்துட்டு போக போறேன்? உங்க ஆச்சி தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணி வைக்க சொன்னாங்க. அதுவும் இல்லாம ஜேம்ஸ் சித்தப்பாக்கு கல்யாணம் ஆன உடனே இந்த ரூமை கொடுத்துடலான்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். அச்சப்படி, இது ஜான் சித்தப்பா ரூம் தானே? அப்ப ஜான் சித்தப்பா, மகா சித்தி, குட்டி பாப்பா எல்லாரும் இங்க தானே வருவாங்க. அது எப்படி ஜேம்ஸ் சித்தப்பாக்கு கொடுக்க முடியும்? ஜேம்ஸ் சித்தப்பாக்கு தான் ரூம் இருக்குல்ல, இல்லன்னா வேற ரூம் கொடுக்க வேண்டியதான். அதுக்காக ஜான் சித்தப்பா ரூமை யாரு கட்டிட்டு கொடுக்குறாங்க? அவங்க உங்க ஆச்சி, யாரு கேட்கணும்? அவங்க சொல்றதுதான் இந்த வீட்ல முடிவு. இங்க பாரு, தேவையில்லாம எதையாவது சொல்லிட்டு இருக்காத. நீ எங்கேயோ போறேன்னு தானே சொன்ன, அங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணே மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. நாளை யாரு தப்பு பண்ணாலும் கரெக்ட் ரைட்னு கேட்டுருவோம் பாத்துக்கோ. நீ ஒண்ணே மாதிரி பயந்துகிட்டே இருப்பேன்னு நினைக்காத. நான் இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். ஜான் சித்தப்பா இந்த வீட்டுக்கு வருவாங்க. ஜான் சித்தப்பா ரூம் இதை யாரும் தொடக்க கூடாது. ஜாக்சன் இத பூட்டி எடுத்துட்டு போயிருவான் பாத்துக்கோ. ஓ வீராப்பா கொண்டே உங்க ஆச்சிட்ட காட்டு. என்னாலலாம் அவங்கள எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. இங்க பாரு, இந்த வீட்ல நிம்மதியா இருக்கணும்னா அவங்கள ஏத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ புரிஞ்சுக்கிட்டு நட, இல்லனா நீ போய் பேசு. நீ பேசுனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நாங்க எப்படி பேசுறது? எனக்கும் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு. என்னடா அவனை ஒரேடியா விரட்டிட்டாங்க, பத்தாதுக்கு அவன் ரூமை வேற கொடுக்க சொல்றாங்களே, எனக்கு சங்கடமா இருந்துச்சு. ஆனா என்ன செய்யறது? பெரிய மனுஷங்க கேள்வி கூட கேட்க முடியலனா அப்புறம் என்ன பெரிய மனுஷங்க? பெரிய மனுஷங்க நான் போய் கேக்கடனா இல்லையான்னு பாடு. அது வரைக்கும் இந்த ரூமை பூட்டி சாவியை ஜாக்சன் கையில கொடு. யாரு எங்க வடான்னு நான் பாத்துக்கிறேன். ஜேம்ஸ் சித்தப்பாவும் அதெல்லாம் இந்த ரூமுக்கு வர மாட்டான் தெரியுமா? சரியில்ல, ஆச்சிக்கிட்ட போய் பேசி சும்மா இங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருக்காத. நான் பூட்டி எடுத்துட்டு வரேன், போ. போய் பேசதான் போறேன். ஆச்சி வீட்ல இருக்குதா இல்ல எங்கயாவது போயிட்டான்னு பாத்துட்டு நான் மகா சித்தியை போய் பாத்துட்டு அப்புறமா இங்க வந்து பேசிக்கிறேன். சரி சரி, கிளம்பு, கோவப்படாத. கோவப்படாம சிடிச்சுக்கிட்டு பேசுவாங்களா? நீங்களா ஒரு ஆளு, எல்லாருக்கும் வந்து வச்சுக்கிறேன். ஏண்டா இந்த அத்தை இப்படி பண்றாங்களோ தெரியல. சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட இவங்களுக்கு இல்லாம போயிருது. என்ன செய்ய? இத சொன்னா நம்மள கிறுக்கின்றுவாங்க.